இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் கதை கொஞ்சம் லைட்டாக தொய்வடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நடுவில். ஆனால் அதை மாற்றி அமைக்கிறோம். ஏன்னா திருப்பி செழியன் கதையும் இந்த பக்கம் எழிலோட கதையும் பார்த்தாலும் கூட அதில் பெருசாக மக்களுக்கு ஒரு பெரிய டிஆர்பி நம்பர் 1 பொசிஷனை திருப்பி பிடிக்கிறது. ஏன்னா சிறகடி காசை முதல்ல 3வது பிளேஸ் வந்துச்சு, அப்புறம் 2வது பிளேஸ் வந்துச்சு, அப்புறம் கடன் ஃபஸ்ட் பிளேஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள ஃபஸ்ட் பிளேஸ் நகர்த்தவே முடியல விஜய் டிவி ரேட்டிங்கில். அதை மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்க கிட்டத்தட்ட நல்ல ரேட்டிங் பக்கத்துலேயே வாங்குறது பாக்யலட்சுமி தான். ஆனால் அவங்களால அந்த இடத்துக்கு வர முடியாததுக்கு காரணம் மெயின் ஹீரோயினான கோபி அண்ட் பாக்யா இவங்களை விட்டு விலகி மற்ற கிளை கதைகள் மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்ததும் அப்பப்போ பாக்யாவுக்கு சமைக்கிறதுல பிரச்சனை கொடுத்தாங்க, கடையில் பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பெருசாக அந்தளவுக்கு பார்ப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு பார்க்குறது இல்லை. ஏன்னா குடும்பத்துக்குள்ளார இப்போ நீங்கள் பாக்யாவை அந்த வீட்டை விட்டு அனுப்புறது, பாக்யா பணத்தை திருப்பி கொடுத்து அந்த வீட்டை மீட்டு இவரை வெளில அனுப்புறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்த டிஆர்பி இதெல்லாம் கொடுக்கல. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ராக் வந்துட்டாங்க. ஒன்று பாக்யாவுக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணம்ங்கிற ட்ராக். இதில் பழனிசாமிக்கும் முன்னாடி நான் ஒரு ஃப்ரெண்டு தான் நல்ல தோழி அவங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் மனசில் டபக்குன்னு காதல் வர மாதிரி காமிச்சிட்டாங்க. அவர் இப்போ எப்படியாச்சும் அவங்கள்ட்ட காதலை சொல்லிடணும். இனிமேல் மேடம்லாம் இல்லை, அவங்க என் பாக்யலட்சுமி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சந்தோஷத்தில் தெரிகிறார். அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக கலர் சட்டை போடுறது என்ன, கிளிப்பச்சை கலர் சட்டை போடுறது என்ன, கண்ணாடி போடுறது என்ன, அதை ஃபோட்டோ எடுத்து ட்ரெயின் விடுறது என்ன ஸ்டேட்டஸில் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் இந்த காதலை சொன்னால் கண்டிப்பாக இவங்க உடனடியாக ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதிர்ச்சி தான் ஆவாங்க. நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. நான் உங்களுக்கு ஒரு நல்லதாக ஒரு பொண்ணை பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன என்கிட்ட இது பண்ணுறீங்க? நான் இந்த குழந்தைங்களுக்கு அம்மா, எனக்கு ஒரு பேர குழந்தையாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இருந்தால் என்ன, நம்ம 2 பேரும் நல்ல ஒரு உறவாக இருந்துக்கலாமே, நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்துக்கலாமே. உங்களுக்கு ஒரு துணை வேணும், எனக்கு ஒரு துணை வேணும் வாழ்க்கையில், உங்கள் கணவர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல அப்படின்னு கேட்டாலும் கூட அந்த லாஜிக்கை இப்போதைக்கு பாக்கியா கண்டிப்பாக ஒத்துக்க போகிறதில்ல. ஆனால் தனக்கு இப்போ தான் குழந்தை பிறக்க போகுது இந்த வயசில் அப்படிங்கிறதெல்லாம் மறைச்சிட்டு கவலைப்படாமல் பாக்கியா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, இல்லை அப்படி ஒரு விஷயத்தை பழனிசாமி சொன்னார், இல்லை பழனிசாமியோட அம்மா கேட்டாங்க, அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோபி திமிர் பேச்செல்லாம் பேசுவார் எக்கச்சக்கமாக. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்குலாம் வெக்கமா இல்லை, உனக்கு இந்த வயசில் போய் இன்னொரு கல்யாணம் வேண்டியிருக்கா அப்படின்னு தான் முதுகில் இருக்க அழுகெல்லாம் விட்டுட்டு ஓவர் பேச்செல்லாம் பேசுவார். அதை எப்படி தாண்டி வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது பாக்கியா இவர் பேசுகிற பேச்சாலே சரி ஓகே நம்ம நீ என்னையா சொல்கிறது, நான் என்னையா கேட்கறது, உனக்கே குழந்தை பிறக்க போகுதுன்னு ஏற்கனவே ராதிகா என்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் தான் உன்ட்ட சொல்லாமல் அதை பற்றி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா, நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி பாக்கியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கான காரணமாகவே கோபி தான் இருப்பார். ப்ளஸ் கோபிக்கு வரக்க போகிற குழந்தையாக தான் காரணமாக இருக்க போகுதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் கதை கொஞ்சம் லைட்டாக தொய்வடைஞ்சிருச்சு அப்படி